அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره والله لا يهدي القوم الفاسقين. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக தூதர் உலகை திருத்திய உத்தமர் நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள், ஆன்றோர் சான்றோர் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அர்த்தமுள்ள வகையில் நேசிப்போம் என்கின்ற கருப்பொருளை தாங்கி சில செய்திகளை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசம், அவர்களை ஏன் நேசிக்க வேண்டும், அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடுகள் எப்படி அமைய வேண்டும் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இந்த உரையின் மூலம் பதில் கிடைக்கும். அதுதான் இந்த உரையினுடைய சாராம்சம். திருக்குர்ஆனை பொறுத்தவரை ஒரு செய்தியை மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹுவை விட, அவனுடைய தூதரை விட, அல்லாஹுவின் வழியில் அறப்போராட்டம் மேற்கொள்வதை விட உலகத்தில் வேறு எதுவுமே உயர்ந்ததில்லை, வேறு எதுவுமே மனிதனின் நேசத்திற்குரியது அல்ல என்று அல்லாஹ் தெளிவுபட குறிப்பிடுகிறார். குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வாபுனாவுக்கும் ஒய்ஹ்வானுக்கும் வாசுவாஜுக்கும், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கை துணைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய குடும்பத்தார், நீங்கள் தேடிய செல்வம், சொத்து சுகம் நட்டப்பட்டு விடக்கூடாது என்று நீங்கள் அஞ்சுகிற உங்களுடைய வணிகம், நீங்கள் விரும்புகிற உங்களுடைய மாளிகைகள், இவை அனைத்தையும் விட அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் உங்களுக்கு விருப்புக்குரியதாக இருக்க வேண்டும். அப்படி விருப்புக்குரியதாக இல்லை என்றால், விருப்புக்குரியவர்களாக இல்லை என்றால் அல்லாஹுவின் உத்தரவை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். அல்லாஹ் குற்றவாளிகளுக்கு நல்வழி காட்ட மாட்டான் என்று அந்த வசனம் குறிப்பிடுகிறது. உலகத்தில் எதுவுமே நமக்கு உயர்ந்ததல்ல அல்லாஹ்வுக்கு முன்னால். உலகத்தில் நமக்கு எதுவுமே விருப்புக்குரியதாக இருக்கக்கூடாது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால். அல்லாஹ்வுடைய தூதரின் உத்தரவா உலகத்தின் ஆதாயமா என்று வருகிற போது, உலகத்தின் ஆதாயத்தை விட அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் தான் உயர்ந்தது என்கின்ற மனப்பக்குவம் ஒவ்வொரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோரை விட, பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, எல்லா மனிதர்களையும் விட நான் ஒருவருக்கு நேசமானவனாக இல்லை என்றால் அவருடைய ஈமான் முழுமையடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையை ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து கொண்டார்கள்.
அந்த ஸ்பரிசம் உமர் ரலியல்லாஹு அவருடைய உள்ளத்தில் ஒரு விதமான உணர்வை ஏற்படுத்தியது. உடனே சொன்னார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் என்னுடைய உயிர் நீங்களாக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நீங்களே என்னுடைய நேசத்திற்குரியவர்கள் என்று சொன்னார். இந்த உலகத்தில் அனைத்தையும் விட நீங்கள் தான் எனக்கு பிடித்தமானவர்கள், என்னுடைய உயிர் நீங்களாக என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, அது முடியாது. உங்களுடைய உயிரை விடவும் நான் நேசத்திற்குரியவனாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நீங்கள் முழுமையான ஈமான் உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது உமர் ரலியல்லாஹு அவர்கள், அல் ஆன யா ரசூலல்லாஹ் ல அன்த அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, என்னை விடவும் என்னுடைய உயிரை விடவும் நீங்கள் தான் எனக்கு மேலானவர்கள் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே, நம்முடைய உயிர் உட்பட எதுவுமே அல்லாஹ்வின் தூதருக்கு முன்னால் மிக உயர்ந்தது என்று சொல்லிவிட முடியாது. அல்லாஹ்வின் தூதருடைய நேசம்தான் ஒரு மனிதருடைய வாழ்க்கையின் உச்சபட்சமான இடத்தை பெற்றதாக இருக்க வேண்டும் என்று இந்த ஹதீஸும் இந்த வசனமும் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அருமையான தோழர், அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைப்பது என்பது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மிகவும் கடமை, வாஜிப், அத்தியாவசியமான கடமை என்று இந்த வசனத்தின் விளக்க உரையில் அறிஞர்கள் சுட்டிக்காட்டுகிறார். பொதுவாக ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதரை நாம் நேசிப்பதற்கென்று அடிப்படையில் சில காரணங்கள் இருக்க வேண்டும். காரணமே இல்லாமல் ஒன்றின் மீது நமக்கு நேசம் வராது. காரணமே இல்லாமல் ஒருவர் நமக்கு பிடித்தவனராக மாற மாட்டார். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், ஒரு பொருள் மீது அல்லது ஒரு மனிதரின் மீது ஒருவருக்கு நேசம் வருவதற்கு ஈர்ப்பு தான் காரணம். ஈர்ப்பு சக்தி இருக்கிறாங்க, அதுதான் காரணம். அந்த ஈர்ப்பு எதனாலெல்லாம் வரலாம் என்றால் அவங்க சொல்றாங்க, முதலாவது ஒரு பொருளின் மீதோ அல்லது ஒரு மனிதரின் மீதோ ஈர்ப்பு வருவதற்கு ஐம்புலன்களால் உணரப்படக்கூடிய அழகு, இனிமை, சுவை, ரசனை, இது போன்ற விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். ஒரு பொருள் சுவையாக இருப்பதனால் நமக்கு பிடிக்கலாம், ஒரு பொருள் அழகாக இருப்பதால் நமக்கு பிடிக்கலாம், ஒருவருடைய பேச்சு இனிமையாக இருப்பதால் நமக்கு பிடிக்கலாம், ஒருவருடைய நடவடிக்கை நமக்கு இதமாக இருப்பதால் அது பிடிக்கலாம். இப்படி புற அழகு, அதே போல ஐம்புலன்களால் உணரப்படக்கூடிய சுவை, இனிமை, இது போன்ற விஷயங்கள் மூலமாக ஈர்ப்பு ஏற்படலாம். இரண்டாவது, அறிவு ரீதியான காரணத்தாலும் திறமை என்கின்ற அடிப்படையிலும் ஒன்றின் மீது அல்லது ஒரு மனிதரின் மீது நமக்கு ஈர்ப்பு வரலாம். அப்துல் கலாம் நம்ம எல்லோருக்கும் பிடிச்சது. ஏன் பிடிச்சது? அவற்றை இருந்த திறமை, அவற்றை இருந்த அறிவு. இதே போலதான் விளையாட்டு வீரர்களை ஒவ்வொருவருக்கும் பிடிக்கிறது. ஏனென்றால் அவர்களிடத்தில் உள்ள திறமை, அவர்களிடத்தில் உள்ள நுணுக்கம், தொழில்நுட்பம். இப்படி ஒரு மனிதரிடத்தில் இருக்கக்கூடிய திறமை, திறன், அறிவு, இதுவும் ஈர்ப்புக்கு காரணமாக இருக்கலாம். மூணாவது ஒன்று, ஈர்ப்பு வருவதற்கு காரணம் ஒருவர் செய்யக்கூடிய உதவி. தீமைக்கு எதிராக ஒரு மனிதர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை, உதவும் மனப்பான்மை, இது போன்ற விஷயங்களும் ஒருவர் மீது ஈர்ப்பு வருவதற்கு காரணமாக இருக்கலாம். உதாரணமாக, தவறு செய்யக்கூடிய மனிதர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள். சில அதிகாரிகளின் மீது மக்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா அவர் தப்ப உடனே கண்டிப்பார், முறைகேடுகளை உடனே தவிர்த்து விடுவார், லஞ்சம் வாங்க மாட்டார். இந்த மாதிரியான விஷயங்களின் காரணமாக ஒருவர் மீது ஈர்ப்பு ஏற்படலாம். இப்போ ஈர்ப்பு வருவதற்கு என்னென்ன காரணங்கள் நாம் சொன்னோமோ இது அனைத்தும் முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருந்தும். புற அழகு என்று எடுத்துக்கொண்டால், இனிமை என்று எடுத்துக்கொண்டால், சுவை, ரசனை என்று எடுத்துக்கொண்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களுடைய தலைகளில்
பறவைகள் அமர்ந்திருப்பதை போல் இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பறவை எப்போ தலையில் உட்காரும்? பறவை எங்கே உட்காரும்னா எது ஆடாமல் அசையாமல் இருக்குமோ அங்கே தான் உட்காரும். அப்போ நபித்தோழர்கள் தலைகளில் பறவைகள் அமர்வதை போல் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் ரசூல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சஹாபாக்கள் அப்படியே கப்சிப்னு ஆயிடுவாங்க, மெய் மறந்துடுவாங்க. என்ன அளவுக்குன்னா அவங்க எல்லோரும் மரக்கட்டக்குள்ளே இருப்பாங்க, ஆடாமல் அசையாமல் உட்காந்துக்கிட்டு. அப்போ ரசூல்லாவுடைய பேச்சில் எவ்வளவு இனிமை இருந்திருக்க வேண்டும், எவ்வளவு ரசனை இருந்திருக்க வேண்டும். அதுபோல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புற அழகு என்று எடுத்துக்கொண்டால் உலகத்தில் அழகுக்கு உதாரணமாக சொல்லப்படக்கூடிய நபிமார்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகுக்கு பேர் போனவர்கள். ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அழகு என்பது 50% அழகுதான். ஷத்ருல் ஹசன் என்றுதான் ஹதீஸில் வரும். அவர்களுக்கு அறவாசி அழகு வழங்கப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ ஒட்டுமொத்த அழகும் சேர்த்து வழங்கப்பட்டிருந்தது. அப்போ என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு பாதி அழகு வழங்கப்பட்டுச்சுன்னா அதனுடைய மொத்தம் சேர்ந்து எனக்கு வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால தான் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்கும்போது இப்படி சொல்கிறாங்க, ஒரு நாள் பௌர்ணமி இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தேன், ஒரு முறை நிலவை பார்த்தேன், மறுமுறை நபிகளுடைய முகத்தை பார்த்தேன், ஒரு முறை அந்த முழுமதியை பார்த்தேன், மற்றொரு முறை முகமதுவின் முகத்தை பார்த்தேன். எனக்கு முழுமதி அழகாக தெரியவில்லை, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்தான் அழகாக தெரிந்தது. ஜாபிர் பின் சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவிதை பாடுவார்கள். வ அஜ்மலு மின்க லம் தலிதின் நிஸா, உங்களை விட மிக அழகுள்ள பேரழகு மிக்க எந்த குழந்தையையும் உலகத்தில் எந்த பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை என்று படிப்பார். உங்களை விட மிக அழகான யாரையும் இந்த உலகம் பார்த்ததும் இல்லை. அப்போ புற அழகு என்று எடுத்துக்கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈர்ப்புக்குரியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய உண்மை. அது அதே போல ஒரு மனிதனுடைய திறமை, அறிவு, ஞானம், மக்கள் மீது அவருக்கு இருந்த அக்கறை, மக்கள் விஷயத்தில் அவருக்கு இருந்த ஆர்வம், முக்கியத்துவம், இது ஈர்ப்புக்கு காரணமாக இருக்கும் என்று சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை இது உலகத்தில் எந்த மனிதருக்கும் பொருந்தாத வகையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அல்லாஹ் குர்ஆனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகிறான். ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது அவருக்கு பேராசை உண்டு என்று அல்லாஹ் சொல்றான். பேராசை உண்டு. நீங்க கஷ்டப்படுறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், இறை நம்பிக்கையாளர்கள் மீது பரிவும் கருணையும் உடையவர்கள் என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இன்னொரு வசனம் சொல்லும்போது எப்படி சொல்கிறது? வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம், மனிதர்களின் மீது இருந்த சுமையை இறக்கி வைத்தார்கள். மனிதர்களுடைய கழுத்துக்களில் பூட்டப்பட்டிருந்த, கால்களில் பூட்டப்பட்டிருந்த விலங்குகளை அவர்கள் உடைத்தார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. மனிதர்கள் மீது இருந்த சுமையை இறக்கி வைத்த மிகப்பெரிய பரிவும் பாசமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரியது என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. எல்லாவற்றையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் மீதான கருணை இருக்கு பாருங்க. எவ்வளவு பெரிய கருணை என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா நபிக்கும் அல்லாஹ் ஒரு ஸ்பெஷலாக ஒரு துவாவை கொடுத்துருந்தான். அந்த துவா கேட்டால் உடனே அங்கீகரிக்கப்படும். அப்படியான ஒரு துவாவை கொடுத்துருந்தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் தமக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த வாய்ப்பை இந்த உலகத்திலேயே பயன்படுத்தி முடித்து விட்டார்கள். ஆனால் என்னுடைய சமுதாயத்தாருக்கு, நரகம் கட்டாயமாகிவிட்ட என்னுடைய சமுதாயத்தாருக்கு சிபாரிசு செய்து அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அவர்களை காப்பாற்றுவதற்காக நான் அந்த பிரார்த்தனை வாய்ப்பை இன்னும் பயன்படுத்தாமல் வைத்திருக்கிறேன். அதை பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். சொன்னாங்க, அந்த வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்றால் என்னுடைய உம்மத்தில் யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சொன்னாங்க. உலகத்தில் ஒவ்வொருவரும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அல்லது ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒரு துவா கிடைக்கப்பெற்ற அந்த வாய்ப்பு என்பது ரசூலுல்லாஹ்வால் இன்னும் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது.
உலகத்தில் 2 நேரத்தில் ஒரு மனிதன் எல்லாத்தையும் மறந்துடுவான். 2 நேரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவான். அவனை தவிர வேறு எதுவும் அவனுக்கு ஞாபகம் இருக்கு. 2 நேரம் அப்படி இருக்குது. ஒன்று, அதிகப்படியான மகிழ்ச்சியில் இருக்கும் போதும் மனிதன் சுற்றி இருக்கிறவங்கள மறந்துடுவான். அவன் மட்டும்தான் என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். எல்லாம் மறந்து போயிடும். அதே போல் இன்னொன்று இருக்குதுங்க. அளவுக்கு அதிகமான கவலை இருக்கும் போதும், அளவுக்கு அதிகமான வலிகள் வேதனைகள் இருக்கும் போதும் மனுஷன் தன்னை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதிவிலக்காக இந்த 2 சந்தர்ப்பங்களிலேயும் உம்மத்தை நினைத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எது மிகப்பெரிய உச்சமான இடம், எது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு இடம் என்றால், மேராஜுக்கு போனாங்களே ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதற்காக மேராஜுக்கு சென்ற அந்த தருணம் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. உலகத்தில் எந்த மனிதருக்கும் கிடைக்கல. எனக்கு வேணும்னு மூசா நபி கேட்டார், ஆனால் அவருக்கு கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு, மகிழ்ச்சியின் உச்சம் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இந்த உம்மத்தை நினைத்தார்கள். இந்த உம்மத்துக்கு தேவையான விஷயங்களை அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்தினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அதுபோல ஒரு மனிதருடைய வேதனை வலியினுடைய காலகட்டம் என்பது பெரும்பாலும் அவர்களுடைய மரண நேரமாகத்தான், மரண வேளையாகத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில் இருந்தபோது இந்த உம்மத்தை நினைத்தார்கள். அவங்களுக்கு மரணத்தினுடைய அந்த கஷ்டங்கள் வந்து கொண்டிருந்தார். அவ்வப்போது தமக்கு பக்கத்தில் இருந்த தண்ணீரில் நனைத்த துணியை தங்களுடைய நெற்றியில் வைத்துக்கொண்டு ஒத்தி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க கேட்டாங்க, என்ன இது, மௌத்துக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குமா, மௌத்துக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்குமா என்று கேட்டார்கள். சொன்னாங்க அவங்க, இன்னலில் மௌத்தி சக்கராத்தின், மரணத்திற்கென்று மிகப்பெரிய சிரமங்களும் கடினங்களும் இருக்கின்றன, நிறைய வேதனைகள் இருக்கிறது, அல்லல்கள் இருக்கின்றன என்று சொன்னார். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை நினைத்தார்கள். அப்படி எனக்கே இப்படி இருந்தா என்னுடைய உம்மத்துக்கு எப்படி இருக்கும்? அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய இஹ்யாவில் இந்த செய்தியை எழுதுவாங்க. உம்மத்துமார்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவாதத்தை பெற்றதற்கு பிறகுதான் பெருமானாரின் மனம் சாய்ந்து அடைந்தது என்று எழுதுவாங்க. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அளவுக்கு தாம் சார்ந்த சமூகத்தின் மீது அக்கறையான மனநிலையை கொண்டவர்கள் உலகத்தில் யாருமே இருந்திருக்க முடியாது. ரசூலுல்லாவை ஏன் நேசிக்க வேண்டும் என்பதற்கான காரணம் என்று எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு காரணம் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்கு இருந்த அக்கறை, பேராசை, முக்கியத்துவம், இது ஒன்றே போதுமானது. அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த உம்மத்தின் மீது மிகப்பெரிய நல்லெண்ணம் வைத்திருந்தார். சின்ன சின்ன விஷயத்தை கூட இந்த உம்மத்துக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எதையும் சொல்லிக் கொடுக்காம போகவே இல்லை. எந்த அளவுக்குன்னா, சாப்பிட்டுட்டு கை கழுவுறதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு கையை கழுவுறதை பற்றி. உங்களில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு கையை கழுவாம படுத்து அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு அவர் தான் பொறுப்புன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பலா எலுமன்ன இல்லா நஃப்ஸஹு, அவர் தன்னைத்தானே இகழ்ந்து கொள்ளட்டும், அவர் தான் அதுக்கு பொறுப்பு. என்ன அர்த்தம்னா, கையை கழுவாமல் படுத்துறாதீங்க. நீங்கள் கறி சாப்பிட்ருப்பீங்க, நெய்ச்சோறு வாடை வரும், பிரியாணி வாடை வரும், ஒழுங்காக கழுவாமல் போய் படுத்துருப்பீங்க, அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எப்படி கழிவறைக்கு செல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். அதுக்கு காரணம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், இன்னமா அனலக்கும் மிஸ்லுல் வாலிதி வலதிஹி, உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட உறவு முறையில் இருக்கிறேன் என்றால், ஒரு பிள்ளைக்கு தந்தை எந்த மனநிலையில் இருப்பாரோ அப்படி நான் இருக்கிறேன். சின்ன பிள்ளைக்கு அப்பா எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பார், இப்படி முகங்கழுவு, இப்படி காலக்கழுவு, அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இந்த உம்மத்து ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும் என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய காரணம் வேறு எதுவும் தேவையில்லை. அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேசிக்க வேண்டும், மார்க்கம் சொன்ன கடமை. ஏன் நேசிக்க வேண்டும்? அவர்கள் நம் மீது வைத்திருந்த அக்கறைக்காக நேசிக்க வேண்டும். ஓகே, நேசம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது. வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் இருக்கக்கூடாது. நேசம் என்பதற்கு வெளிப்பாடுகள் உண்டு. வெளிப்பாடுகளை வைத்துத்தான் நேசம் என்பது நிரூபணமாகும். இல்லைன்னா நேசம் என்பது நிரூபணமாக. இன்னைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று
முஸ்லிம் சமூகம் முழுமையாக புரிந்திருக்கிறார்களா என்றால் ஒரு பொதுவான புரிதல் தான் இருக்குமே தவிர துல்லியமான புரிதல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. நான் கேட்குறேன், நம்மள எத்தனை பேர் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை அவங்களுடைய வரலாறை பேசக்கூடிய நூலை ஒரு 100 பக்கம் 150 பக்கம் உள்ள நூலை நம்ம எப்படி வாழ்க்கையில் எப்பாவது ஒரு தடவை படிச்சிருப்போமா? எப்பாவது ஒரு தடவை படிச்சிருப்போமா? இதே மேடையில் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில் கோன் பனேகா குரோர்பதிங்கிற அந்த நிகழ்ச்சியில் ஒரு முஸ்லீமு கோடி ரூபா கடைசி கேள்வி, கோடி ரூபாய்க்கான கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது வேறு ஒன்றும் இல்லை, ரசூலுல்லாஹ் பற்றி ஒரு கேள்வி. அவருடைய தந்தையார் யாருன்னு கேட்டிருக்காங்க, இல்லை தாயார் யாரோ ஒரு கேட்டிருக்காங்க போல தெரியுது. தப்பான பதில் சொல்லி 1 கோடி ரூபா போச்சு. தெரியல அவருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பெரிய திறமசாலிகள், பெரிய அறிவாளிகள், எல்லா கேள்விகளுக்கும் எல்லா துறை சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல். ஆனால் எது அவசியமாக தெரிய வேண்டுமோ அதில் வந்து பூஜ்ஜி. எதுக்கு இந்த அறிவு? தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நம்முடைய புரிதல் என்பது பெரும்பாலும் மூடலாகத்தான் இருக்கு, பொதுவானதாகத்தான் இருக்கு. துல்லியமான புரிதல் நம்மிடத்தில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே சாலையில் இறங்கி போராடுகிறோம். ஆனால் வீட்டுக்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாமே அவமதிக்கிறோம். வீட்டுக்குள்ளே வச்சு அவமதிக்கிறோம். வெளியில் அவங்களுக்காக வந்து போராட வந்தோம். அப்படின்னா இது அர்த்தமற்ற நேசம்னு சொல்ல முடியாது. இது அர்த்தமற்ற நேசம், ஆரோக்கியமான நேசம்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் அவருடைய உண்மையான தகுதி புரிய வேண்டும் என்று சொன்னால் அவரை பற்றி கேட்க வேண்டும், அவரை பற்றி வாசிக்க வேண்டும். இல்லைன்னா புரிந்து கொள்ள முடியாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதான நேசத்தின் முதல் வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா அவர்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சுங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை சொல்லக்கூடிய விழாக்கள் எல்லாம் நடக்கும், நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். நாம் அப்படியே நகரமயமாகி எல்லாவற்றையும் மறந்து விட்டு எல்லா பழக்கங்களும் போயிருச்சு. அதுபோல வாசிப்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை பேசக்கூடிய நூல்கள் வந்து விட்டன. வாசிக்கிறதுக்கு நாம் நேரம் கொடுக்கல அப்படிங்கிறத புரிந்து கொள்ள கடமைப்பட்டு. உலகத்தில் மிகவும் ஆதாரபூர்வமான ஒருவருடைய வரலாறு இருக்குதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை தவிர எதுவுமே கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை யார் சொன்னார்களோ அவர்களுக்கும் வரலாறு இருக்குது, சொன்னவங்களுக்கும் வரலாறு இருக்கு. அவங்களுக்கு மட்டுமல்ல, அதை சொன்னவர்களுக்கும் வரலாறு இருக்கு. அது மட்டுமல்ல, உலகத்தில் சிலர்கள் வரலாறு படைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அவர்கள் மறக்கப்பட்டு விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு இன்னைக்கும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களாகிய நாம் தான் காலப்போக்கில் அதை படிப்பதை, அதை தெரிந்து கொள்வதில் மிகப்பெரிய அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம். முதலாவது ரசூலுல்லாஹ்வின் மீது நம்முடைய நேசத்தின் வெளிப்பாடு என்பது அவருடைய வரலாறு தெரிவதாக இருக்குது. அவங்க யாருன்னு புரியணும். அப்போ தான் அவங்க மேலே இருக்கிற நேசம் என்பது உண்மையான நேசமாக இருக்க முடியும். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நினைவு கூற வேண்டும். ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அவரை பற்றியே தான் எப்போ பேசிக்கிட்டு இருப்போம். ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம பேச்சில் அவர் தான் வருவார். எப்போ பார்த்தாலும் அவரை தான் பேசிக்கிட்டே இருப்போம். யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகிறதா? நாங்கள்லாம் இந்த பயான்கள் உரைகளில் ரசூலுல்லாஹ்வுடைய அசல் பெயரை சொல்கிறத நாங்கள் தவிர்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இயற்பெயரை சொல்லிவிட்டால் ஸலவாத் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. நான் மக்கள்கிட்ட அந்த புரிதல் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், முஹம்மத் என்கின்ற பெயரை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்ல வேண்டும். சில ஊர்களில் அந்த சத்தம் கோரஸை கேட்கும். ஆனால் அந்த புரிதல், அந்த விழிப்பு நம் பகுதியில் பெரும்பாலும் இல்லை. சொல்லுகிறோம், ஆனால் அது செயல் இல்லை. சில இடங்களுக்கெல்லாம் போனால் அப்படி கோரஸ சத்தம் கேட்கும். அந்த ஸலவாத் சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் கூட நம்மிடத்தில் வராத காரணத்தினால்தான் எங்களை போன்ற இந்த மேடை பேச்சில் பேசக்கூடியவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இயற்பெயரை தவிர்த்து விட்டு ரசூலுல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்னலார் இப்படின்னு வார்த்தைகளை போட்டு விட்டுருக்கோம். ஏன்னா இதுக்கு சொன்ன சுன்னத்து இருக்குது, இதுக்கு நன்மை இருக்குது. ஆனால் அந்த குற்றம் என்பது வராது. அதற்காக நாங்கள் மாற்றிவிட்டோம். ரசூலுல்லாஹ் மேலே ஸலவாத் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் இருப்பது உண்மையானால் அவர்களை பற்றி அடிக்கடி பேச வேண்டும். அவர்கள் பேசும் இடத்திலெல்லாம் அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி கேட்டார், என்னுடைய பேச்சில் என்னுடைய துஆவுல உங்கள் மேலே நான் ஸலவாத் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 25% ஒதுக்கிங்க அப்படின்னாங்க. அவர் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒதுக்குறேன்னாரு. அப்படின்னா 50% ஒதுக்கிங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னாங்க. அந்த சஹாபி திரும்ப கேட்டார், யா ரசூலல்லாஹ் இன்னும் அதிகமாக உங்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்படி 100% உங்கள் மேலே ஸலவாத் சொல்லணும்னு நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதன் துக்ஃபா ஹம்முக வ யுக்ஃபரு லக தம்புக. அப்படின்னா உங்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றுவான், உங்களுடைய கவலையை அவன் போக்குவான், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்னாங்க. எவ்வளவு சொன்னாலும் அதுக்கு நன்மை இருக்குங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நேசத்தின் வெளிப்பாடாக ரெண்டாவது, அவர்கள் அடிக்கடி நினைவு கூறப்பட வேண்டும், அவர்களை பற்றி பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் பேசப்படும் இடங்களிலெல்லாம் அவர்கள் மீது ஸலவாத் என்கின்ற அந்த துஆ அது ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். மூணாவதுங்க, பின்பற்றுதல் என்பது நேசத்தின் அடையாளம். ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அவரை மாதிரியே நடந்து காட்டுறதுங்கிறது இயல்பான விஷயங்க. ஒருத்தர் மீது நேசம் வந்தால் அவரை மாதிரியே நம்ம செய்வோம், அவர் செய்கிறதையே செய்வோம். இன்னைக்கு உலகத்தில் பார்க்குறோம், தலைவரை போல் உடுத்துகிறார்கள். சில இளைஞர்கள் சில ஆட்களை தலைவர்களாக வரித்துக் கொள்கிறார்கள். அந்த தலைவரை போலவே உடை உடுத்துகிறார்கள், தலைவரை போலவே துண்டு போடுகிறார்கள், தலைவரை போலவே வாட்சி கட்டுறாங்க, தலைவரை போலவே மோதிரம் அணிகிறார்கள், தலைவரை போலவே கரை வேட்டிகள் கட்டுகிறார்கள் இல்லையா? தலைவரை போலவே பேசுகிறார்கள், தலைவரை போலவே சிகை அலங்காரம் வைத்துக் கொள்கிறார்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் தலைவரை அப்படியே இமிட்டேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெட்டிக்கிறான், அதே மாதிரி தாடி வைக்கிறான், தாடி வைக்கவே மாட்டான், ஏதோ ஒரு படத்தில் வச்சுட்டாங்கிறதுக்காக இவனை வச்சுக்கிறான். ஒருத்தர் பிடிச்சிட்டு போயிட்டா அவர் செய்கிறத அப்படியே இமிட்டேட் பண்ணுறதுங்கிறது இயல்பான விஷயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் இதை நாம் செய்வதற்கு மிகவும் கடமைப்பட்டவர். என்ன அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது உஸ்வத்துன் ஹஸனா என்று சொல்லிவிட்டான், அழகிய முன்மாதிரின்னு சொல்லிட்டான். உலகத்தில் வேறு எந்த நபியினுடைய வேறு எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் அழகிய உஸ்வாவாக இருக்க முடியாது, அழகிய முன்மாதிரியாக வேறு எந்த நபியினுடைய வாழ்க்கை இருக்க முடியாது, மொத்த வாழ்க்கை இருக்க முடியாது, எந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லப்பட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்படியே இமிட்டேட் செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? முஸ்லிம் சமூகமே நமக்கு உண்டு. ஆனால் இன்னைக்கு நாம ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை தான் தரக்குறைவாக நினைக்கிறோம். சில பேர் அந்த சுன்னத்தை செய்யறதுக்கு மனசு இடம் கொடுக்கலங்கிறாங்க, அப்படி முடியலைங்கிறாங்க. அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய உயிரை விட மேலாக மதிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படின்னா அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டியதனுடைய பொறுப்பு இருக்கிறது. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் செஞ்சதை அப்படியே செய்வாங்க, அப்படியே செய்வாங்க. இப்னு உமர்னு ஒரு சஹாபி இருந்தார், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னதை செஞ்சதை அப்படியே செய்வாங்க, அப்படியே செய்வாங்க. சில நேரங்களில் அவங்க செய்யக்கூடிய செயலுக்கு பொருளே இருக்காது, அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க அதனால் நாங்கள் செஞ்சோம்பாங்க. ஒரு தடவை அவர்கள் வாகனத்தில் அமர்ந்து சாலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். சாலையில் சென்று கொண்டிருந்தவர்கள் திடீர்னு சாலையை விட்டு கீழே இறங்கி அப்படியே ஒரு யூடர்ன் போட்டு திரும்ப சாலைக்கு வந்தாங்க. எல்லாரும் கேட்டாங்க, சாலையில் தானே போகிறீங்க, ரோடு தான் பெருசாக இருக்குது, அதுலேயே போக வேண்டியது தானே, ஏன் கீழே இறங்கி யூடர்ன் போட்டு போகிறீங்க? ஒரு முறை ரசூலுல்லாஹ் இந்த இடத்தில் செல்லும் போது இப்படி செல்வதை நான் பார்த்தேன், அதனால் நானும் அப்படி போகிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செயல், ரசூலுல்லாஹ் ஏன் போனாங்கிறதுக்கு காரணம் இருந்திருக்கும். ஆனால் இப்னு உமர் ஏன் போனாருங்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், ரசூல் அப்படி போனார்கள், நான் போனேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடி தடங்களை தேடி திரிந்தவர் உலகத்தில் இப்னு உமரை விட வேறு யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொரு ரசூலுல்லாஹ் தொழுத இடமா பார்த்து போய் நின்று தொழுவார், எங்கே உட்கார்ந்துருந்தாங்களோ அங்கே போய் உட்காருவாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்துக்கு கீழே அமர்ந்து அங்கே இளைப்பாறினார்கள் என்பதற்காக தங்களுடைய உயிர் உள்ளவரை அந்த மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி பட்டு போகாமல் காப்பாற்றினார்கள். அவருடைய வரலாறு. இதனால சில தாபிகள் அறிவிக்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அடையாளங்களை பின்பற்றுகிற அந்த காட்சியை பார்த்தால் சில நேரங்களில் அவர்களை மஜ்னூன் என்று சொல்ல தோன்றும். மஜ்னூன் என்ன அர்த்தம் தெரியுமா? மனநல சரியில்லாதவர்னு அர்த்தம், பைத்தியம்னு சொல்லுவோம் பாருங்க,
அந்த மாதிரி சொல்ல தோணும். ஆனால் அவருக்கு இருந்த நோக்கம் என்னன்னா ரசூலுல்லாஹ் அதை செஞ்சாங்கிறது தான். நம்ம பார்வைக்கு அதுக்கு அர்த்தமே இருக்காது. இதை நான் சொல்லலைங்க, தாபிகள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அவருடைய கூட்டத்தார்களோடு வந்து சந்தித்தார்கள். முசைனாங்கிற கூட்டம் வந்து சந்திச்சாங்களாம். சந்தித்து ரசூலுல்லாஹ்வை சந்தித்து கையை கொடுத்து பையத்து செஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் அந்த குர்ராங்கிற சஹாபி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வை நான் பார்த்தேன், அவங்க வந்து சட்டையினுடைய பட்டனை அவிழ்த்து விட்டிருந்தார்கள். சட்டை பட்டன் இருக்குல்ல, அதை அவிழ்த்து விட்டிருந்தார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த குர்ரா என்கின்ற சஹாபியினுடைய மகன் அவங்க அறிவிக்கிறாங்க, அதற்கு பிறகு நானும் சரி, என்னுடைய பிள்ளையும் சரி, என்னுடைய தந்தையும் சரி பட்டன் போடுறதே இல்லை சட்டைக்கு. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய உருவா ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், அதற்கு பிறகு நான் முஆவியா பின் குர்ராவுடைய மகன் முஆவியாவை பார்த்திருக்கிறேன், அவருடைய குர்ராவுடைய பேரப்பிள்ளையை பார்த்திருக்கிறேன். அவர்கள் கோடை காலத்திலும் பட்டன் அணிந்ததில்லை, குளிர்காலத்திலும் பட்டன் அணிந்ததில்லை, எப்போதுமே அவர்கள் பட்டன் அணியாத பழக்கம் உள்ளவளாக இருந்தார். ஏன்னா ரசூலுல்லாஹ் பார்க்கும்போது அப்படி இருந்துட்டாங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கு. தோழர்களே, இதுதான் உண்மையான பின்பற்றுதல் என்பது. இதற்கு பெயர் தான் உண்மையான இமிட்டு. தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பின்பற்றுதலைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பின்பற்றுதல் நமக்கு ஏகப்பட்ட ஆதாயம் இருக்குதுங்க, ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க. ஆனால் அப்படி தெரிந்ததற்கு பிறகும் கூட ரசூலுடைய சுன்னத் விஷயத்தில் நாம் மிகப்பெரிய அலட்சியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பழக்கம் மாறாது. ரசூலுல்லாஹ்வை நமக்கு பிடிக்குதுன்னு சொன்னால், அவங்க மேலே நேசம் இருக்கிறது உண்மை என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத் என்பது உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அது மிக முக்கியமான கடமை. ஆக அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நேசம் வைப்பதை குர்ஆனும் ஹதீஸும் கட்டாயம் என்று சொல்கிறது. அந்த நேசம் அர்த்தமுள்ள நேசமாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்வதை நம்முடைய முதல் இலக்காக வைப்போம். அவருடைய சுன்னத்தை பின்பற்றுவதை நம்முடைய வாழ்நாள் இலட்சியமாக மாற்றிக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் அளப்பெரிய அருள் வளங்களை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.